வணக்கம் நண்பர்களே. 3 கன்று மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க. ஹெச்எஃப் கிராஸ் டைப்ல 2 மாடுகளும், ஜெர்சி ரகத்துல 1 மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்குங்க. 2 மாடு 6 பல் வயதுடைய மாடுங்க. 1 மாடு கடப்பல் வயதுடைய மாடு. 2 மாடுகள் கிடாரி கன்றுடனும், 1 மாடு காளக்கன்றுடனும் ஒரு சில தினங்களே ஆன மாடுகள் விற்பனைக்கு இருக்கு. பதிவை இறுதி வரலும் பாடுங்க. ஒவ்வொரு மாடோட வெற்றி நிலவரத்தை பார்க்கலாம். முதலாவதா பார்த்துட்டு இருக்க இந்த மாடு 6 பல்லே போட்டிருக்கக்கூடிய ஒரு தலையீத்து ஜெர்சி ரக மாடு தாங்க. உயர் ரக ஜாதி மாடுன்னே சொல்லலாம். வெயில் பனி மழை நிலத்துக்கு தாங்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மாடு கிடாரி கன்று என்று இன்னைக்கு 2வது நாள் ஆகுதுங்க. கறவை திறனை பொறுத்தவரை ஒரு 16 முதல் 17 லிட்டர் வரலும் கறக்கக்கூடிய மாடுகள். கன்று போட்ட 2 தினங்கள்லயே இப்போ அதாவது 9லிருந்து 10 லிட்டர் வரலும் கறவை திறன் கொடுத்துட்டு இருக்கு. மாடு அருமையான மாடுங்க. 6 பல்லுல தலையத்துல நல்ல பெருங்கூட்டான மாடாக வளர்ந்துருக்குது. நல்ல நேரம் எல்லா கிளைமேட்டுக்கும் தாங்கக்கூடிய மாடுங்க. கண்ணுக்குட்டியும் கிடாரி கண்ணு 2 முதல் எடுத்து தரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த மாடு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்க டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. விலை மற்றும் மற்ற நிலவரங்களை சொல்லி அனுசரிச்சு தரலாம். இரண்டாவதா பார்க்கக்கூடிய இந்த மாடு ஒரு ஹெச்எப் டைப்ல கிராஸ் டைப் மாடுங்க. கன்று இன்று தோராயமாக 1 வாரம் ஆகுதுங்க. கன்று பொறுத்தவரை கிடாரி கன்றுங்க. மாடு ஹெச்எஃப்ல கிராஸ் டைப்புங்க. கன்று குட்டி கிடாரி கண்ணு சிந்தாமணி பிரீட்ல ஒரிஜினல் டைப் கன்று இருக்குதுங்க. 1 வாரம் ஆகுதுங்க. 9 லிட்டர் பால் கொடுத்துட்டு இருக்கு. மாடை பொறுத்தவரையில் நல்ல கறவைதிறன் மாடுங்க. 16, 17 அந்த மாதிரி கறக்கக்கூடிய மாடுங்க. இன்னும் 1 வாரம் போனால் மேய்ந்தினி நல்லா கொடுக்கும் பட்சத்தில் இன்னும் ஒரு சில லிட்டர் கூடுதலாகவே எதிர்பார்க்கலாம். கிராஸ் டைப் மாடுன்றதுனால எல்லா விதமான கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆகிக்குங்க. அதே போல் தவிடு தீனிக்கு எந்த விதமான குறைபாடும் கிடையாது. ஒரு சில நிமிடங்களிலே கறக்கக்கூடிய அளவுக்கு நல்லா பூங்காம்பு டைப்பில் அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் மிஷின் கறவைக்கும் பொருந்தும், கை கறவைக்கும் போட்டுக்கலாங்க. எந்த விதமான தொந்தரவும் இருக்காது. அதே மாதிரி மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தாங்க. தவிடு தீனிக்கு அருமையாக இருக்கும். நல்ல சாதுவான குணம் மனங்க. சிறியவர்கள் பெரியவர்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். தமிழ்நாட்டில் எல்லா விதமான கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய வகையில் என்னுடைய தோற்றப்பொழிவு மற்றும் ஸ்கின் டைப் அமைஞ்சிருக்குங்க. இந்த மாடு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு விலை மற்றும் மற்ற நிலவரம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நேரில் வரவங்களுக்கு நம்ம தோட்டம் இருக்கடா சேலம் மாவட்டம் வாழப்பாடியிலேருந்துட்டு 3 கிலோமீட்டர் தொலைவில் முத்தம்பட்டிங்க. முத்தம்பட்டி ஹைவேஸ்லேருந்து வெறும் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்கு. பதிவில் 3வதா பார்க்கக்கூடிய இந்த மாடு ஒரு ஹெச்எஃப் கிராஸ் பிரீடு மாடுன்னே சொல்லலாங்க. செவலை மற்றும் வெள்ளை கலர் கலந்த பேட்ச் மாடுன்னே சொல்லலாம். நல்ல முக லட்சணம், எந்த சுழிதவரும் கிடையாதுங்க. கன்றுக்குட்டி பொறுத்தவரை 1 வாரமே ஆனால் காளை கன்று போட்டிருக்குங்க. நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டியான மாடுங்க. கிராஸ் டைப் மாடுன்றதால எல்லா விதமான கிளைமேட்டும் அட்ஜஸ்ட் ஆகிக்குங்க. வெயில் பனி மழைன்னு எதுக்கும் பயப்பட தேவையில்லை. அதிகமாக கறவை திறன் கொண்ட மாடுங்க. ஒரு 17 லிட்டர் வரும் தாராளமாக எதிர்பார்க்கலாம். 2ஆம் வயதுக்கு தான் மாடு கன்றுன்னு இருக்குதுங்க. மாடு பொறுத்தவரை தோட்டத்து மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தான் நம்ம எடுத்திருக்கோங்க. பண்ணை தேவை மற்றும் தோட்ட தேவை இரண்டையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் என்னுடைய கறவை திறன் இருக்குங்க. மெஷின் கறவையோ மற்றும் கை கறவை இரண்டுக்குமே போட்டுக்கலாம். காமன் எல்லாம் பூங்காமுங்க. ரோஸ் டைப் காமில் அமைஞ்சிருக்கு. மாடு இருக்க இடம் சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் இருந்துட்டு 3 கிலோமீட்டர் தொலைவில் முத்தம்பட்டிங்க. முத்தம்பட்டி ஹைவேஸில் இருந்துட்டு நம்ம தோட்டம் வெறும் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. வாரந்தோறும் 15லேருந்து 20 தகரமான மாடுகள் நம்ம தோட்டத்திலேருந்து விற்பனைக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. மாடு தேவைப்படும் பட்சத்தில் டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த மாடு பெரும்பாலும் சிறைகள் பெரியவர்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. நல்ல சாதுவான குணம். தோட்டத்து மேய்ச்சல் முறையில் வளர்ந்ததுங்க. தவிடு தீனிக்கு எந்த விதமான குறைபாடும் இருக்காதுங்க. அதே போல் கிராஸ் டைப் மாடுன்றதால பெரும்பாலும் ஃபேட் எஸ்என்எஃப்லாம் சாதாரண மாடுகளோடய அதிக அளவு உங்களுக்கு கூட்டி தருங்க. மாடு பிடிச்சிருந்தா உடனே கால் பண்ணுங்கள். நன்றி.